இன்னைக்கு என்ன தலைப்புனா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மனிதர்களை நம்ம சந்திப்போம். அந்த மனிதர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கும்னா, அவர்களை நம்மளால என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாது. சமாளிக்க முடியாத சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். ஒண்ணு நம்ம கணவர், மனைவி, பிள்ளைகளா இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல அதிகாரம் படைத்தவர்களா இருக்கலாம். இல்ல அக்கம் பக்கத்துல ஏதோ ஒரு நபர் உங்க வாழ்க்கையை இடையூறுபடுத்திக் கொண்டே இருக்கலாம். சில வேலைகள்ல, குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில இடைப்படுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. வெளியே இருந்து வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில பேரால் அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குடும்பத்துல மற்றவங்களாம் ஏத்துப்பாங்க. அவர் தவறான நபரா இருப்பாரு. ஆனா அவருக்கு விரோதமா நம்ம பேசினாவே அந்த குடும்பத்துல நமக்கு தள்ளி வைக்கிறவங்களா இருக்கு. இப்படி ஒரு கதை இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கு முன்பாக இருக்க மேனேஜர், தொழிலாளி, கூட சக வேலை செய்யறவங்க, ஊழியத்துல நம்மளை அப்படியே நசுக்க பார்ப்பாங்க. நம்மளை அப்படியே தொந்தரவு பண்ண பார்ப்பாங்க. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களை ஏதாவது செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனா அது செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நபர்கள்ல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்து படிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போமா? மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல், அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இங்க நல்ல கவனிங்களேன் என் அன்பு ஜனமே. சில நேரங்கள்ல சில மனிதரோடு போராடி கொண்டே இருப்போம். சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவர் விரோதமா எழும்புவாரு. கணவரோட செயல்பாடுகள் நமக்கு திருப்திகரமா இருக்காது. குடிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ. சில நேரம் மனைவியோட செயல்பாடுகளும் ரொம்ப மோசமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றி திருத்துவதற்கு, இல்ல தன்னை அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவா முயற்சி பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. உங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அவங்கள ஒண்ணும் என்ன பண்ண முடியாது, நம்மளால டார்கெட் பண்ணவே முடியாது. அது சில நேரங்கள்ல ஆண்களை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லெவலுக்கு மேல ஒரு டார்கெட் பண்ணி அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கோ இல்ல இரக்கத்தினால, தயவுனால சில நேரம் கெஞ்சுவாங்க. சில நேரம் கோவப்படுத்தி அவங்கள தன கண்ட்ரோல கொண்டு வருவாங்க. ஆனா பெண்கள் எப்படின்னா, நான் பெண்களை தவறா சொல்லல, அவங்க வந்து பார்க்கறதுக்கு சாதாரண போல தெரியும், நல்லவங்க மாதிரியே தெரியும், நல்லவங்க தான் எல்லாம் சொல்லுவாங்க. பெண்மனாவே இலகிய மனம், அவங்க வேதம் சொல்லுகிறது பலவீன பாண்டம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான். ஆனா இதெல்லாம் எப்படின்னா, ஒரு லெவல், ஒரு கட்டத்துக்கு மேல வரையும் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. சரி, பயப்படுவாங்க, எல்லாத்துக்கும் பயந்து செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க, துணிச்சலாம் உடனே எடுத்து செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு பெண் துணிச்சலை முன் இருக்கிறாங்களோ, நல்லா கவனிங்க, அவங்களை கிட்ட இருந்து அந்த பயம் அவங்கள விட்டு நீங்கி போகிறதோ, அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சுன்னா அந்த பெண்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மிரட்டினாலும் முடியாது, அன்பு காட்டினாலும் முடியாது, கெஞ்சினாலும் முடியாது. அவங்கள சமாளிப்பதற்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது. அதனால்தான் இந்த ராணியாய் இருந்த இந்த உலகத்துல இருந்த ஆட்சி செஞ்சவர்களை, பெண்களா இருந்து இந்த தமிழ்நாட்டையும் சரி, இந்த இந்தியாவும் சரி ஆளுகை செய்தவர்களையும், இந்திரா காந்தியும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட ஜெயலலிதாவும் சரி பெண்கள் தானே. ஆரம்பத்தில் அவங்க அரசியலுக்கு உள்ள வரும்பொழுது பிடிச்சி இழுத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களும் இந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போறதுக்கு பயந்து போனாங்க. அந்த தைரியம் உள்ள வந்துச்சு பாருங்க. அந்த போய் பயம் பட, யாரா என்ன பண்ண முடியும், நம்ம நினைச்சா நம்மளால எதையும் செய்ய முடியும்ன்ற அந்த தைரியம் வந்த பிறகு அவங்கள என்ன பண்ண முடியல,
ஒண்ணுமே செய்ய முடியல. என்னென்னமோ பண்ணாங்க. கடைசியில சில்பர் யூஸ் பண்ண கேஸை வந்து சம்மந்தமில்லாம ஒரு கேஸ் போட்டு அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ அது கடவுள் அறிவார். இந்திரா காந்தி கூட சுட்டு தான் என்ன பண்ணாங்க, காலி பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்தப்போ போட்ட சட்டங்கள் வந்து யாராலும் என்ன பண்ண முடியல, அவங்க முடிவு பண்ணிட்டா போதும், மாற்றவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அதே போலதான் பெண்களை பொறுத்தவரை சில வீட்டில் வந்து கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் போவாங்க. ஆனா நான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்கள சமாளிப்பதற்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது, வழியே கிடையாது. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பெண்களை நான் ஒரு காரியம் சொன்னேன். சில காரியங்களை ஆண்கள் வந்து அப்படியே மனசுல எப்பொழுதும் வந்து தான் சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போறேன், அவர்கள் ஒரு கிறிஸ்துவர்கள், பாரம்பரிய கிறிஸ்துவர்கள். அவர்கள் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்றாங்க. நல்ல கவனிங்க, மாப்பிள்ளை பார்க்க சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், ஐயா மாப்பிள்ளை எப்படியா பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா பையனா பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு வந்து நகை போடாது, வர்ற மாப்பிள்ளை வந்து நகை போடாம இருக்கிற அப்படி விரும்புகிற ஒரு பொண்ணை எதிர்பார்க்குற ஒரு மாப்பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்கும் அம்மா கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கார்ட்ட திரும்பி நான் கேட்குறேன், ஐயா எப்படிப்பட்ட மருமகனை எதிர்பார்க்குறீங்க? சொல்லிட்டு சொல்கிறாரு, ஐயா எனக்கு நாங்கள் இந்த ஜாதியில் இருக்கோம், இந்த ஜாதியில் இருக்கிற பையனை பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கா சுருன்னு கோவம் வருது. இதுவரையும் பேசுனதெல்லாம் ஜுவல்ஸு, வித்தவுட் ஜுவல்ஸு, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒயிட் அண்ட் ஒயிட், ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அவர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே அவங்க மேலே இருந்து அந்த ஐக்கியம், அவங்க மேலே இருக்க அன்பு டப்புன்னு உடஞ்சுது. நான் அவரை பார்த்து கேட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமே, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, உங்க பிள்ளைக்கு வந்து ஆவிக்குரிய பிள்ளையை பார்க்காம ஜாதின்னு பார்க்குறீங்களே, இது நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படியே வளர்ந்துட்டேன், நாங்கள் எங்கள் ஜாதியிலேயே வளர்ந்துட்டோம். பாருங்க, மற்ற ஜாதியில் நான் தெரியாமல் நான் போய் நான் எடுத்தேன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லிட்டு இவர் சொல்றாரு பாருங்க, இப்போ என் பொண்டாட்டி எனக்கு முன்பாக தொடப்பத்தை எடுத்துட்டு பெருக்கிறான்னு வச்சுங்களேன், நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவன் நின்று பெருக்கிறாருன்னா நான் என்ன நினைப்பேன், அவ பெருக்கிறா அப்படிதான் நினைப்பேன், விட்டு கொடுத்துருவேன். என்னத்த விட்டு கொடுக்குறாருன்னு தெரியல, இவர் என்ன விட்டு கொடுக்குறாருன்னு யோசிக்கிறேன்னு தெரியல, நான் விட்டு கொடுத்துருவேன். இதே கிச்சன்ல திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது, நான் நினைப்பேன் என் பொண்டாட்டி ஏதோ வேலை செய்யறா, நான் விட்டு கொடுத்துருவேன். அப்போ கூட எனக்கு பிடிக்கல, என்ன விட்டு கொடுப்பேன்னு. ஒரு கணவன் நான் உட்காந்துருக்கேன், என் முன்னாடி நின்று பெருக்குவியா அப்படின்னு மற்ற ஜாதிக்காரன் நினைப்பான். ஆனா நான் அப்படி நினைக்கல. அவர் சொல்றாரு, வீட்டுல கிச்சன்ல டம்முன்னு சவுண்டு போறா, கணவன் உட்காந்துருக்கும் போது சவுண்டு போட்டு வேலை செய்யற மரியாதை இல்லாம இருக்கிறான்ட்டு மற்றவனை என்ன பண்ணுவோம், கத்துவாங்க, அடிப்பாங்க. நான் அடிக்கல மாட்டேன், நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எங்க ஜாதி இப்படிதான். எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது, தனக்கு முன்பாக எந்திரிச்சு நிக்க பெண்களா இருக்கவும் எந்திரிச்சு நிக்க கூடாது, நிமிந்து பார்க்க கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது, இப்படி எல்லாம் இருதயத்துக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு ஏசப்பா தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். நீ என்னதான் ஜாதி மனுஷன்ல வேறுபாடு பார்க்கிறேன்னா உனக்குள்ள என்ன கிடையாது, கிறிஸ்து இல்லை. இப்ப அந்த அம்மாவை பார்த்து பார்க்கிறேன், அவங்க ஒய்ஃபு. இப்ப எனக்குள்ள என்னன்னா, எப்படிதான் இந்த அம்மா வாழ்றாங்கன்னு தெரியல. ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மாட்ட கேட்குறேன், எப்படிம்மா இவரை சமாளிக்கிறேன்? நான் சொன்னேன், ஐயா ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை, ஏண்டா வாழ்க்கைன்னு, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன். இப்ப அதே சமாளிச்சுட்டு இந்த ஆள் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு, இவருக்கு ஏத்த மாதிரி ஆனா எனக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு காரியம் கூட மாத்தினதில்லை. சில நேரங்கள் சில மனிதர்களை பார்த்து நம்ம தான் மாறிப்போம். ஓ இவங்களை மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மனம் மாறிடலாம். ஆனா இங்கதான் பிரச்சனையே. இங்கதான் பிரச்சனை. சில பேரை மாற்ற முடியாது. சில பேர் நமக்கு விரோதமா அப்படியே நிலைச்சு நிற்பாங்க, கங்கணம் கட்டிட்டே இருப்பாங்க. அவங்கதான் எங்க குடும்பத்துக்கு விரோதமா மாந்திரிகம் பண்றாங்க. அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க, எங்கேயோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது அதுதான் வெளிப்பாடு கொடுத்து. அவங்க தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்றாங்க. ஆனாலும் அவங்க மாந்திரிகம் நிறுத்துற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு 2 பிள்ளை, ஒரு ஆண் ஒரு பெண்ணு.
ஆணு பெண்ணுன்னாவே போதும், ஒரு குடும்பத்துல என்ன இருக்கும், பொறாமையா இருந்துரும். ஒரு பையன் பெத்துட்டாவே போதும் பொறாமை. ஒரு பொண்ணு ஒரு பையன் அழகா அளவான ஒரு குடும்பம் இருந்ததுன்னா, அதுவும் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு பொறாமை. யாருக்குன்னா இவங்க அண்ணனோட மனைவிக்கு வந்து அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு பிறந்துச்சு. இந்த குடும்பத்து மேல ஒரு கரம். அந்த பிள்ளைங்களும் பெண் பிள்ளைங்களும் வீட்டுல வந்து என்ன பண்ணிருக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு சேனை பண்ணி மாதிரி நல்லா குண்டாயிட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க அழகா இருக்கு, கோபம், பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல, அங்க இருக்க பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கு, அதனால மாந்திரிக்கும். நான் சொன்னேன், அம்மா எதுக்கு அவங்க உனக்குள்ள, நான் பாஸ்டர் நான் அவங்க கூட பேசுறதே இல்லை, அவங்களால நம்ம என்ன பண்ண முடியும், அதான் ஒதுங்கி நிக்காதமா, கோவம் வரும், போய் பேசு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என் மேல கோவம், ஏதாவது கோவம்னா மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு எதுக்கு அவங்க உனக்கு விரோதியா வச்சுக்கிறேன். இந்த அம்மாவை நான் சொன்ன பேச்சை கேட்டுட்டு வீட்டுல போயிட்டு அவங்க அன்னிக்கிட்ட பார்த்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க என் மேல கோவமாவே இருக்கிற மாதிரியே தெரியுது, ஏதாவது கோவம் எனக்குள்ள தப்பு ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு கோவப்படுத்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என்ன பண்ண, ஒன்றும் பண்ணலையே, ஒன்னெல்லாம் நீலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. அந்த அம்மா பேசுற வார்த்தை, உன்னை வந்து பெரிய விரோதிமா நினைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளே கிடையாது, நீ அப்படி நினைச்சுக்கிட்ட நான் என்ன அர்த்தம், முதல் என்ன பண்ணாத, என்கிட்ட எல்லாம் வந்து பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது, முதல் போ. இவங்க மன்னிப்பு கேட்கிறேன், சரிம்மா எனக்கு தகுதி இல்லைதான், ஆனா என் மேல கோவம் வேணாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. பாருங்க, மனுஷனை வந்து எடை போடுறது பதவி, பணம், செல்வாக்கு, இதை வச்சு மற்றவங்களை எடை போடுவாங்க. சில பேர் வந்து திருத்த முடிய கூடவே இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, நண்பனா இருப்பாங்க, இல்ல கூட பிறந்த குடும்ப உறவுகளா இருப்பாங்க, அண்ணன் தம்பியா இருக்கலாம். ஆனா அவங்க தீங்கு நீ செஞ்சிருக்க மாட்டேன், அவங்களும் உனக்கு வந்து நேர்ல வந்து பகைச்சு இருக்க மாட்டாங்க, ஆனா உனக்கு பின்னாடி பயங்கரமான விதை விதைச்சிட்டு இருப்பாங்க. சரி, இவர்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? நீ அவர்களோட போராடி 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 பார்த்தீங்கன்னா அது கலவரமா தான் போய் முடியும். எந்தெந்த இடத்துல உன் வாய்களை திறக்கிறையோ அந்த இடத்துல பாவமானது பிரச்சனை உண்டு பண்ணும். சரி, நான் பேசி சமாளிக்கிறேன். சில நேரங்கள்ல போன, சரி அவங்க தானே பேச மாட்டாங்க, நான் அமைதியா போயில, நான் அமைதியா போனா என்ன நடக்கும்னா, இவங்களுக்குள்ள இருக்கும், இவன் அமைதியா போறா, அமைதியா இருக்க, திமிரா போறா, இவன் என்ன திமிரா இருக்கான், அமைதியா போனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. சரி, இவங்களை எப்படி சமாளிப்பது? அதனாலதான் வேதத்துல சொல்றது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல, ஆவியோடும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு விதைக்க விரும்புறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும், அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க உடம்பு ஃபுல்லா மாம்சம் தான். இங்க கவனிங்களேன், என் உடம்பெல்லாம் சதை தான், பேச்செல்லாம் வாயிலிருந்து வர வார்த்தை தான், நான் வாழ்றதும் பூமியில தான். இந்த மாம்சத்தில், மாம்சம் என்பது நம்ம சதை எலும்பை குறிக்கிறது. நான் மாம்சத்தோடு தான் வாழ்றேன். படிங்க. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. நான் சாப்பிடுறேன், நான் நடக்கிறேன், தூங்குறேன், எல்லாம் மனுஷனை போல வாழ்றேன் தவிர, ஆனா நான் சண்டை போடுறது மட்டும் என்ன கிடையாது. அவங்க வாயில தானே, அவங்க என்ன ஓவரா பேசுறாங்க, 2 வார்த்தை எதிர்த்து பேசிட்டு வரும், அவவா பேசிட்டு வரலாவா, அவனா ஓவரா பண்ண திட்டிட்டு வரலாவா. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒரு பிரச்சனைனா இன்னும் 2 பேர் ஆளை பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராட பார்ப்போம், இல்ல கூட்டம் சேர்க்க பார்ப்போம். ஒருவேளை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓவரா பண்றாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. ஐயோ மாமியா, என் மருமக மாமனார் வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட எழுதி வாங்கலாமே. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு சர்ச்சில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க, நான் தான் கல்யாணம் வச்சேன், அந்த பையன் வீட்டுல ஓவரா பண்ணாங்க, ஒன்னும் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண, போலீஸ்காரன் கூப்பிட்டு 4 அடி அடிச்சு எழுதி வாங்கிட்டா, இப்ப பயந்து பயந்து குடும்பம் நடத்துறான். அடப்பாவி. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, போலீஸ்னால கட்டாயப்படுத்தினால அன்பு வராதா? அந்த இடத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறமேரு என்ன பாஸ்டர் கூட சப்போர்ட்டுகளை ஆடுறியா, நீ சர்ச்சுக்கே போ, கொஞ்சம் அன்பு வந்து முதல் டார்கெட் எங்கன்னா நீ சர்ச்சுக்கே போகாது. நீங்க கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம மாம்சத்தோடு பிறந்தவளா இருந்தாலும் நம்ம சண்டை போடுறது வாழ்றது மாம்சத்தோடு இல்ல, தேவ ஆவியோடு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. கடவுள் எப்படியா இருக்கிறார்? சிலையிலயோ மனுஷ ரூபத்திலயோ இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார், இன்விசிபிளா இருக்கிறார். நம்ம மாம்சத்துல கண்கள்ல பார்க்க முடியல, மாம்சத்துல தொட்டு பார்க்க முடியல, பேச முடியல, ஆனா உணர முடிகிறது.
ஆவிக்குரிய உலகத்துல உணர முடிகிறது. அப்பனா அவரிடத்துல பேசும்பொழுது ஆவியில பேசும் பொழுது, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம், கண்ணை மூடி அபிஷேகத்துல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, சண்டை போடும் பொழுதும் தேவனிடத்துல அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே, அவர்கள் எனக்கு யுத்தமா எழும்புறாங்க, நான் போலீஸையோ மனுஷனையோ என் ஆவியை நான் பார்க்க போறதில்ல, நீங்க எனக்கு முன்பாக பேசுங்க. சொல்லுங்களேன், வாயை திறந்து, ஆண்டவரே நான் மாம்சத்தோடு பிறந்த இந்த வசனத்தை சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 10:3 நான் மாம்சத்துல பிறந்தாலும் நான் மாம்சத்துல யுத்தம் பண்ண போறதில்ல. நீங்க நினைப்பீங்க, என்ன பத்தி தப்பா நினைக்கிறாங்களே, நான் போய் பேசட்டுமா, நான் சண்டை போடட்டுமா, ஐயோ என்னை பத்தி எனக்கு விரோதமா இப்படி எழும்புறாங்களே, என் குடும்பத்துக்கு விரோதமா இப்படி எழும்புறாங்களே, நான் சண்டை போடட்டுமா? கர்த்தர் சொல்லுகிற, நீ மாம்சத்தோடு சண்டை போடாத, உன் விண்ணப்பத்தை என்கிட்ட கொடு, நான் அவர்கள் இருதயத்தை மாற்ற. சண்டை போடும்போது ஒரு வேலை பயந்துட்டு கம்முன்னு இருந்திருப்பாங்க. நீ நினைப்ப பயந்துட்டு எப்போ சான்ஸ் கிடைக்கும் உன்னை திரும்பிய கால வாரலாம், மீண்டும் உனக்கு விரோதமா எழும்பலான்னு. அநேக இடங்கள்ல வேலை ஸ்தானத்துல நிறைய இந்த பிரச்சனை இருக்கும், தொழில நிறைய இருக்கும், தைரியமா எழும்புவாங்க. சில நேரங்களில் கொடுத்த காசை கேட்க போனா உனக்கு விரோதமா எழும்பி நிற்பார்கள். வேலை ஸ்தானத்துல இன்னும் மோசமா இருக்கும், கூட இருக்கிறவங்களே உனக்கு விரோதமா எழும்புவாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்க கலகம் பண்ணலாம். நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் நீங்க நல்லவங்க இல்ல இவங்க செய்யற தவறு நீங்க சொல்லி கொடுக்க முடியும்? அவர்கள் மாம்சத்துல போராடுறாங்களா, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஆவியில போராடும் பொழுது தேவன் உங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு திருமணம் எடுங்க, இனி நான் வாயிலையும் என் செயல்பாடுகள்லயும் நான் யுத்தம் பண்ண போறதில்ல, நான் போராட போறதில்ல, ஆவியானவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்களேன், நான் ஆவியில யுத்தம் பண்ண போறேன். சொல்லுங்க, நீ போராடு. எங்க போராடு? எப்படில சண்டை போடுனா ஆவியில சண்டை போடு. அது எப்படி ஆவியில சண்டை போடு? யோசிச்சு பாருங்க. உன் சொந்த குடும்பமே வசனம் சொல்லுது, சத்துரு யாரும் உன் சொந்த குடும்பம் தான். ஆமாவா இல்லையா? உன் சொந்த குடும்பம் இல்ல சொந்தம், உன் நண்பர்கள் இன்னைக்கு எதிரியா நின்று உனக்கு விரோதமா மாறிட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் பாத்தீங்கன்னா, உனக்கு எதிரின்னு பாத்தீங்கன்னா உன் சொந்த பந்தம் தான், உன் கூட பிறந்தவங்க தான், நீ பழகணவன் தான். இன்னைக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க, நீ தூக்கி வளர்த்தவங்க எதிர்பார்ப்பாங்க, இல்ல நீ வளர்த்தவங்க எதிர்பார்ப்பாங்க, இல்ல உன்னை நேசிச்சவங்க இன்னைக்கு எதிர்ப்பாங்க. ஏன் அவங்க எல்லாம் உனக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க? இதுதான் பிசாசின் திட்டம். அவங்க இத்தனை நாள் மாம்சத்தை நீ பழகுவ, ஆவியில அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கட்டு போடப்பட்டிருக்கும். பிசாசானும் அங்க இருதயத்துல ஆவியை கட்டுப்பட்டிருக்கும். இதற்கு முன்பாக நீ செய்த உதவியெல்லாம் தெரியாது, கடைசியா நடந்த இன்சிடென்ட் மூலமாக அவங்க ஜென்ம விரோதியா மாறி நிற்பான். சரி, எதனால மாறி இருக்காங்க? சத்துரு அவர்களை என்ன பண்ணி கொண்டு வச்சிருக்கிறான், இருதயத்தை மாத்திட்டான். அப்போ சத்துரு மாத்திரம் நீ இவங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா, நல்ல கணவன் மனைவி நல்லா நேசிச்சிருப்பாங்க, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டு டைவர்ஸ் வரையும் போறதுக்கு காரணம் என்ன? எதனால கணவனை பார்த்து மனைவிக்கு பிடிக்கல, மனைவியை பார்த்து கணவனுக்கு பிடிக்கல? இல்ல எதனால பிள்ளையை பார்த்து தாய்க்கு பிடிக்கல, தாயை பார்த்து பிள்ளைக்கு பிடிக்கல? எதனால ஃப்ரெண்டை பார்த்துட்டு நல்ல ஸ்நேகிதர் ரொம்ப ஐக்கியமா இருந்த நண்பனையும் தோழனையும் பார்த்து எதுக்கு ஐக்கியம் போது? யாரோ ஒருத்தர் இவங்க இருதயத்தை மாத்திட்டாங்க இல்லவா? அப்ப மாத்தின நம்ம என்ன பண்றோம், அம்புகளை கிட்டதான் சண்டை போடுறாரு, அம்பு எய்தவனை விட்டுட்டோம். அம்பு ஏது நம்ம எப்படியா இருக்கிறான், இன்னும் சுபலா இருக்கிறான், ஆவியின் உலகத்துல இருக்கிறான். அப்ப ஆவியோடு தான் உங்களுக்கு போராட்டம் தவிர நீ போராடணும். போராடாம எல்லா பாரத்தையும் தூக்கிட்டு போய் ஏசப்பா நீங்க பாத்துக்க, நீ ஆவியில போராடணும். வசனம் தான் சொல்லுது, மாம்சத்தோடு பிறந்தால நான் மாம்சத்தோடு தான் யுத்தம் பண்ண மாட்டேன். வசனம் சொல்லுது, மீண்டும் படிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின் படி போர் செய்கிறது அல்ல. அப்ப எதுல போர் செய்யறாங்களா? 4 படிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா, உங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக பெரிய பெரிய அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளதா. அது என்னங்க தேவ பலம்? பெரிய பெரிய கதவுகளையும் பெரிய பெரிய கோட்டைகளையும் உடைக்கிற தேவ பலன் இருக்காமே. எரிக்கோ செவரு எப்படி உடைஞ்சது? ஒரு கோட்டையின் எரிக்கோ செவரு எப்படி 16 அடி அகலமா, அகலம் அவ்வளவு 16 அடி அகலம். ஹைட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 100-150 அடி ஹைட்டு. எப்படி உடைஞ்சது? வெறும் ஜபத்தினால 7 நாள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஆராதனையில அந்த கோட்டைகள் உடைந்தது. பார்வோன் பெரிய ராஜா, நல்லா கவனிங்க, 400 ஆண்டுகளா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தவன், எனக்கு எல்லாம் அடிமையா வச்சிருந்தவன். திடீர்னு மோசேன்ற ஒரு ஆள் அவங்கள ரிலீஸ் பண்ணுனா ரிலீஸ் பண்றானா? தேவன் சொல்லுகிறார், போய் அவனை போய் ரிலீஸ் பண்ணுப்பா. இவன் போய் மிரட்டினானா, எப்பா அவ்வளவுதான் உன்னை ஒன்றுல ஆக்கிடுவேன், நான் நினைச்சேன்னா அவ்வளவுதான் உன் தலையை சீவிடுவேன், அப்படியே தான் பேசுனானா?
இவனோடு தேவன் இருக்கிறாரா? இவங்க பேசுறது சார்வாசம் ஜனங்களை விட்டுடு, இல்லைன்னா கடவுள் வேற மாதிரி பண்ணுவார். மறைமுகமான தாக்குதல். அவன் இருதய கல்லா இருக்கு. 400 வருடங்களா சில குடும்பங்கள்ல சில கணவரோ மனைவியோ சில நபர்கள் வந்து கல்லு போல இருப்பாங்க, மாறவே மாறாது. ஐயோ இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். ஜெபம் ஃபுல்லாவே நீ எப்பப்பா ரட்சிக்கப்படுவ? நீ அவனை கேட்டீன்னா ரட்சிக்கப்பட மாட்டான். இவன் எப்ப சர்ச்சுக்கு வருவான், இவன் எப்ப மனம் மாறுவான். சில பேர் சபைக்கு உள்ள வந்து மனமாற்றம் இருக்காது. அவங்களுக்கு போராடி கொண்டே இருப்பீங்க. ஜெபம் பண்றவங்க நல்லா இருப்பாங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அவ்வளவுதான் அரகண்டு மாதிரி இருப்பாங்க. அவர்களை மனம் மாற்ற மாம்சத்தோடு அல்ல, ஆவியில யுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். அரண்களை ஆதரத்தக்கதாக நீ ஜெபிக்க ஜெபிக்க யாராவது உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, நீ போராடினா, மாம்சத்துல போராடினா வேற ஒரு விளைவுகளை அனுப்ப. வசனம் சொல்லுதுமா, நீ எதை விதைக்கிறாயோ. அப்போ ஒருத்தவங்க தப்பு நமக்கு செய்யும் போது அவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யணும், அதன் வினை கண்டிப்பா ஒரு நாள் உண்டு, மாற்றமே இல்லை. அவங்கள மன்னிக்கவோ அவங்கள விட்டுட்டு அப்படியே விடவோ நம்ம இருதயத்துல முடியாது. ஏன்னா நம்ம சுபாவம், நம்ம பெற்றோர் சுபாவம், நம்முடைய முன்னோர் சுபாவம் பழி வாங்கணும், இல்ல எப்படியாவது ஏதாவது பண்ணணும். நம்ம இருதயம் என்னதான் கிறிஸ்துவை வணங்கினாலும் அவங்களை ஏதாவது பண்ணணும்னு தோணும். இந்த டைம் தான் நீ ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறன்னா நல்லா போய் உன் முழங்கால் போட்டு உன் ஜெப அறையில உட்கார்ந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க. பார்வன் இருதயம் மாறல, ஒரு முறை 2 முறை என்ன சொன்னாலும் மாறல. ஆனா இவன் அவனிடத்துல அதிகமா போராடுறத காட்டிலும் தேவ சமூகத்துல காத்திருந்தான், உபவாசம் இருந்தான், அதிகாலையில தேவ சமூகத்துல போய் தேடி இருந்தான், ஆவிய ஜெபம் பண்றான். அவனுக்கு பலமா இருக்கிற, அவன் இருதயத்தை சிறைபிடிச்சிருக்கிற ஆவிகளை என் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிற. எப்படி ஜெபிக்கிறீங்க? உனக்கு விரோதமா முதலாளியோ இல்ல உங்க சக நண்பர்களோ யார் உனக்கு விரோதமாக கடினமான இருதயம், கல்லா இருதயம், மனம் மாறாத ஒரு இருதயம், உன்னை எதிர்ப்பாய் நடக்கிற அவங்கள போய் நீ சமாதானத்துக்கு தேடுறதுக்கு முன்பாக அவங்களுக்காய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சொல்லுங்க, இயேசுவே நான் சொல்லி தரேன், கண்களை மூடி, இயேசுப்பா எனக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிற அப்பா, என் வேலைக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்திற்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எண்ணங்களை நீ மாற்றுவீராக. அப்பா, அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுகிற, கெடுக்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார இருள்களை என் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம். நல்ல கடிந்த ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிங்க. ஒரே நாள் அனுப்பினது மோசேயை யாரு சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்து. மோசேயோடு இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இருந்தாரு. போன உடனே ஏன் விடுதலை கிடைக்கல? உடனே ஒரே டைம்ல நம்ம அதுதான் அனுப்புறோம். சர்ச்சில் வந்தோம், ஒரு ஜெபம் பண்ணோம், ஒரு உபவாசம் பண்ணோம், ஒரு பாஸ்டிங் போட்டோம், உடனே விடுதலை. அதான் இல்ல. முதல் பெல்ல அடிச்சாச்சு. முதல் ஜெபம் என்பது அவனுக்கு சாவுமணி அடிச்சாச்சு. உன் பிரச்சனைக்கு சாவுமணி பெல்ல அடிச்சாச்சு. கொஞ்ச நாள் காத்திருந்தீனா நீ ஜெபம் பண்றத போராடுறத நிறுத்தாத. அவனை விடாம இன்னொன்னு அடிமைப்படுத்துறான், இன்னொன்னு பிரச்சனைப்படுத்துறான். கர்த்தர் ஒவ்வொரு காரியம் பாருங்க. உனக்கு விரோதம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாந்திரிக பிரச்சனைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவோம், நல்லா விடுதலை ஆயிட்டு போவாங்க. அவங்க உடம்பு வலி இருக்கும், இல்ல தூக்கம் இல்லாம இருந்திருப்பாங்க, எல்லாம் வியாதியோ நெருக்கமோ ஏதோ ஒரு பலவீனம், அதிகமா பலவீனத்தோட வருவாங்க. வியாதிகள் சுகமாயிட்டு இங்க இருந்து கடந்து போவாங்க. நல்லா 2 வாரம் இருப்பான். அடுத்த அம்மாவாசைக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமாயிடும். குடும்பத்துல பெரிய சண்டை, வருமானத்துல பெரிய இழப்பு, வேலை பிசினஸ் இழந்து போய் ஒரு நிர்மூலமான போல ஒரு சூழ்நிலை, மறிக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நிப்பாங்க திருப்பி சர்ச்சைக்கு. ஏன்னா அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப அவங்கள ஃபர்ஸ்ட் கர்த்தர் தான் விடுதலை கொடுத்துட்டாரு, ஏன் திருப்பியும் பிரச்சனை பண்றாங்க? முன்ன காட்டில இப்ப அதிகமா பண்றாங்களே. ஆமா, முன்ன சண்டை போட்ட நீ ஓரளவுக்கு இருந்தா இப்ப நீ ஜெயிச்சுட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பெரிய ஆயுதம், ஒரு சண்டைக்கு போறேம்மா, ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க, வெட்ட வராங்க, நீ ஒரு கத்தி எடுத்துட்டு வர, அவங்களோட ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு இந்த கத்தியை உடைச்சிட்ட, அடுத்தது அதே கத்தி எடுத்துட்டு வருவாங்க. என்ன வருவாங்க, உன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு பார்ப்பாங்க, அதை சமாளிப்பதற்கு ஒரு ஆயுதத்தை கொண்டு வருவாங்க. உன்னோட ஜபம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, உன் தனிமை ஜபம் எப்படி இருக்கு, கர்த்தருடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்னு அவன் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருவான். இப்ப நீ என்ன பண்ணணும்னா, முன்ன நிலைமை காட்டுல இன்னும் ஒரு படி மாதிரி என்ன பண்ணணும், ஜெபிக்க ஆரம்பிக்க. ஏன்னா முன்ன இருந்த நிலைமை காட்டுல இப்ப நிலைமை மோசமாயிடுச்சு. அவன் இன்னொரு பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறான். சரி, இன்னும் ஜெபம், இன்னொரு பாஸ்டிங், இன்னும் தேவனிடத்துல ஐக்கியம், இன்னும் விட வேண்டிய காரியத்தை விட 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 ஜெபம் பண்ண அந்த ஆயுதத்தை மேற்கொள்ள முடியும். சரி, மேற்கொண்டாச்சு. அடுத்தது சும்மா விடுவானா, இங்க இருக்க மாந்திரிக போயிட்டு கேரளா கோர்ல இருந்து ஒரு மாந்திரிகத்தை கூட்டு வருவான்.
அந்த ஆவி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். பாஸ்டர் என் பின்னாடி ஏதோ பேசுது பாஸ்டர், முன்னாடி வந்து நிக்குது பாஸ்டர், பாம்பு வந்து மேல வந்து விடுற மாதிரி இருக்கு பாஸ்டர், தூக்கம் விடாம வீட்டுல பிரச்சனை இன்னும் அதிகம். அப்ப தெரிஞ்சுக்கோ, இன்னும் பயப்படாத. பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா உன் ஆயுதத்தை அவன் மேற்கொண்ட முயற்சி பண்றான். அப்பனா என்ன அர்த்தம்? உன்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு அர்த்தம். உன்கிட்ட ஆயுதம் இருக்கு, ஆனா அதை முயற்சி பண்ண, அதை மேற்கொள்ள இன்னொரு ஆயுதத்தை எடுக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவன் முயற்சி பண்ணுவோம், இன்னொரு ஜெபம், தப்பே இல்லை. ஜெபம் பண்ண பார்வோன் இருதயத்தை மாற்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை, தலைச்சம் பிள்ளைகளை உயிரெடுக்க முயற்சி பண்ணாரு. எவ்வளவு வழி பண்ண, வாதைகளை உண்டு பண்ணார், பலவீனத்தை உண்டு பண்ணார், அங்க இருக்க விளைச்சல் நிலங்களை எல்லாம் அழிச்சு போட்டாரு, எல்லாத்தையும் பண்ண, அவன் ஆசீர்வாதத்தை பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அப்போ கூட மனம் திரும்பாதவங்க கடைசியா கர்த்தர் ஆயத்தை எடுத்தார். என்னன்னு? தலைச்சம்புலை கை வச்சார். அல்லேலூயா. சரி, தலைச்சம்புலை கிடைச்சு விட்டுட்டான்னு பார்த்தா பின்னாடி திறந்து வர்றாங்க. நம்ம நினைப்போம், அப்பா ஜெபம் பண்ணியாச்சு, கட்டுகள் உடைஞ்சாச்சு, இனி எனக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இருக்கிற முன்னையாவது ஒண்ணு வந்து வச்சு ஒன்னு அடிக்கலான்னு பார்த்திருப்பான். இப்ப அப்படி இல்ல, மொத்தமா காலி பண்ணலாம். என்ன விட்டு போறல, நீ தப்பிச்சுட்டு போறல, இப்ப என்ன பண்ணும்? முதல்ல ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு பட்டயத்தை ரதங்களை கொண்டுட்டு வரா. அழிச்சவர் உண்மையுள்ள மோசே தேவனத்துல முறையிடுகிறார். ஆண்டவரே என்ன பண்றது? ஒன்னும் இல்ல, கையை நீட்டு, நல்லா துதிச்சு பாடிக்கிட்டு என்ன பண்ணு, அந்த கடல்ல நடந்து போங்க. இவங்க நடக்க கடல்கள் ரெண்டாய் பிளக்குகிறது. உன்னோடு கர்த்தர் உனக்கு முன்னும் பெண்ணும் கூட வருகிறார். பார்த்தாரு, அந்த விரோதி விட்டு பார்த்தாரு, அடிச்சு பார்த்தாரு, உதைச்சு பார்த்தாரு. கடைசியில் என்ன பண்ணாரு? கூட இருக்க உறவுகள் எல்லாம் பிரிச்சாரு. கடைசியில ஒண்ணுமே இல்லாம, இன்று காணும் எகிப்தியனை இனி நீ காண மாட்டான். அவன் தொடர்ந்து வராம இருந்தா அவன் அட்லீஸ்ட் அவன் மிச்சமா இருந்திருப்பான். இன்னைக்கும் செங்கடல் ஆழத்துல அந்த ரதங்களின் வீல்கள் இன்னைக்கு கண்டெடுக்கப்பட்டது. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவா இராமல் அரண்களை பெரிய பெரிய காரியங்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம். என்ன தேவ பலனா எப்படி வரும்? உடம்பு பலம்னா சாப்பிட்டா வர்றது, இது மாம்ச பலம். தேவ பலம் என்பது ஜெபிச்சா வருகிறது. படிச்சு கண்ணுல காதுல படிச்சுன்னா படிப்பு பலம் வரும். நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடுனா உடம்பு பலம் வரும். நல்லா ஜெபிக்கும் பொழுது ஆவியின் பலம் வரும். அந்த தேவ பலம் என்ன பண்ணும்னா, அவங்க எதுல அரண்ல பலனா இருக்காங்களோ அது நிர்மூலமாக்கப்படும். அப்படி ஆவியில பலனாயி அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கங்கள் என்ன? அவனுடைய பொறாம குணம், எதிர்த்து நிக்கிற பலம், உனக்கு உன் மேல கரங்கரன்னு இருக்கிற காரியங்கள். சில பேர் வைத்தறிச்சலோடு இருப்பாங்க, சில பேர் நமக்கு அவங்க விரோதியை நினைக்க மாட்டோம்.